வருக இணைந்து வருக வாழ்வை தேடுவோரே வாழ்வை வரியில் இணைத்து வாழ்ந்தால் வானகம் மண்மலரும் வருக வருக இணைந்து வருக வாழ்வை தேடுவோரே வாழ்வை வழியில் இணைந்து வாழ்ந்தால் வானகம் மண்மலரும் வருக வருக இணைந்து வருக வாழ்வை தேடுவோரே வாழ்வை வழியில் இணைந்து வாழ்ந்தால் வானகம் மண்மலரும் இன்று போல் என்றும் இனி இல்லை இது இறைவன் தந்த அருள் திருநாள் நாளை என ஒரு கேள்வி இல்லை அது நமக்கென பதில் தர துணை உண்டோ நேற்று வாழ்ந்த வாழ்வறிவோம் அது காற்றில் கலந்ததை உணர்வோம் நேற்று வாழ்ந்த வாழ்வறிவோம் அது காற்றில் கலந்ததை உணர்வோம் இந்த பலியின் தலைமகன் நீத்துவையே நாம் படிப்பினையாக்கி பயணம் செய்வோம் வருக வருக இணைந்து வருக வாழ்வை தேடுவோரே வாழ்வை வழியில் இணைந்து வாழ்ந்தால் வானகம் மண்மலரும் மஞ்சளும் குங்குமமும் சந்தனமும் சேர்த்தரைச்சு ஆரத்தியாய் எடுத்து நாங்கள் வரவேற்கின்றோம் மஞ்சளும் குங்குமமும் சந்தனமும் சேர்த்தரிச்சு ஆரத்தியாய் எடுத்து நாங்கள் வரவேற்கின்றோம் திருப்பலியை செலுத்திடவே நாங்கள் உம்மை அழைக்கின்றோம் குருகுலமே நீங்கள் வருக திருப்பலியை செலுத்திடவே நாங்கள் உம்மை அழைக்கின்றோம் குருகுலமே நீங்கள் வருக இருவருளை தந்திடவே வருக இருவருளை தந்திடவே வருக மஞ்சளும் குங்குமமும் சந்தனமும் சேர்த்தரைச்சு ஆரத்தியாய் எடுத்து நாங்கள் வரவேற்கின்றோம் மஞ்சளும் குங்குமமும் சந்தனமும் சேர்த்தரிச்சு ஆரத்தியாய் எடுத்து நாங்கள் வரவேற்கின்றோம் திருப்பலியில் பங்கு பெற நாங்கள் உம்மை அழைக்கின்றோம் இறை மக்களை நீங்கள் வருக திருப்பலியில் பங்கு பெற நாங்கள் உம்மை அழைக்கின்றோம் இறை மக்களே நீங்கள் வருக இருவருளை பெற்றிடவே வருக இருவருளை பெற்றிடவே வருக
அதை கண்டார் கணவாய் நம் இயேசு. பகையும் மாறும் வன்முறையும் நாம் பகையெனக் கொள்வோம் நம் வாழ்வில். ஆடல் நடக்கள் முறை ஒழிந்தால் இறை ஆட்சி ஒளிரும் திருவெங்கும். ஆடல் நடக்கல் முறை ஒழிந்தால் இறையாட்சி ஒளிரும் பெருவெங்கும். இந்த உலகமே இனிய ஓர் அன்பியமாம், இதை உணர்ந்தே பழிதனில் ஒன்றிணைவோம். வருக வருக இணைந்து வருக வாழ்வை தேடுவோரே, வாழ்வை வழியில் இணைந்து வாழ்ந்தால் வானகம் மண்மலரும். வருக வருக இணைந்து வருக வாழ்வை தேடுவோரே, வாழ்வை பலியில் இணைத்து வாழ்ந்தால் வானகம் மண்மலரும். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. அனைவரும் அமர்வோம். திருப்பலி முன்னுரை. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன். ஆம், அன்பிற்குரியவர்களே, இன்று நாம் மூவொரு கடவுள் பெருவிழாவினை கொண்டாட அழைக்கப்பட்டிருக்கின்றோம். இத்திருவிழா திருப்பலியில் பங்கேற்க வந்திருக்கக்கூடிய பங்கு மக்களையும் இருபால் துறவியரையும் நம் திருத்தல அதிபர் மற்றும் பங்குத்தந்தை அருட்பணி எஸ் வலன் எஸ்விடி அவர்கள் சார்பாகவும் மற்றும் எம் திருமுழுக்கு யோவான் அன்பிய குடும்பங்கள் சார்பாகவும் அன்போடு அழைக்கின்றோம். கிறிஸ்துவில் அன்பிற்குரியவர்களே, கிறிஸ்து பாதி மனிதத்தன்மையும் பாதி இறைத்தன்மையும் கொண்டவர் என்றெழுந்த தவறான கொள்கையை வேறறுக்க உண்டானதுதான் இந்த மூவொரு இறைவன் பெருவிழா. 14ஆம் நூற்றாண்டில் திருத்தந்தை 22ஆம் யோவான் அவர்கள் மேற்கத்திய கத்தோலிக்க திருவை முழுவதும் இவ்விழாவினை அதிகாரபூர்வமாக கொண்டாட அழைப்பு விடுத்தார். அதன்படி ஒவ்வொரு வருடமும் தூய ஆவியார் பெருவிழாவிற்கு பிறகு மூவொரு இறைவன் பெருவிழாவினை நாம் கொண்டாடி மகிழ்கிறோம். இறைவன் ஒருவர்தான், ஆனால் அவர் ஆழ்தன்மையில் தந்தை, மகன், தூய ஆவியார் என மூவராக இருக்கிறார். இவ்வாறு மூவராக இருந்தாலும் இம்மூவரும் ஒரே அன்புறவு, ஒரே ஞானம், ஒரே திருவுளம், ஒரே வல்லமை, ஒரே இறைத்தன்மை கொண்டிருப்பதால் நாம் மூவொரு இறைவன் என்று அழைக்கின்றோம். இவ்வுலகம் திரு அவை திருவழிபாட்டு கொண்டாட்டங்கள் என எதுவாக இருந்தாலும் தந்தை கடவுள் படைத்து பராமரிப்பவராகவும் தூய ஆவியார் அனைத்தையும் அர்ச்சித்து புனிதப்படுத்துபவராகவும் இருக்கிறார். இன்று நம் உடலானது இம்மூவொரு இறைவன் சந்திக்கும் இல்லமாக இருக்கிறது. தந்தை கடவுள் நம்மை படைத்து பராமரித்து வருகிறார். வார்த்தையான இறைமகன் நமது செவிகளிலும் நாவிலும் குடிகொள்கிறார். திருவருட்சாதனம் வழியாக தூய ஆவியார் நம்மீது பொழியப்படுகிறார். தந்தை, மகன், தூய ஆவி என்ற மூவொரு இறைவனையும் பெற்றிருக்கும் நாம் மொழி இன பாகுபாடுகளை களைந்து ஒரே கடவுளின் ஒரே திரு அவையின் ஒரே பங்கின் இறைமக்களாக வாழ்கிறோமா என சிந்தித்தவர்களாக இப்பெருவிழா திருப்பலியில் பக்தியோடு பங்கு பெறுவோம். இன்று தூய்மை மிகு மூவொரு கடவுளுடைய பெருவிழாவை நாம் கொண்டாடுகிற இந்த நாளிலே மூவொரு கடவுளை நாம் இந்த நேரத்தில் நாம் போற்றுவோம், ஆராதிப்போம், துதிப்போம். எழுந்து நிற்போம். தந்தை நாமம் போற்றி, இயேசு நாமம் போற்றி, ஆவி நாமம் போற்றி, மூவர் இறைவா போற்றி என்று சொல்லி மூவொரு கடவுளை புகழ்ந்து பக்தியோடு நாம் பாடுவோம்.
மூவொரு கடவுளை நாம் ஆராதிப்போம். தந்தை நாமம் போற்றி, 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 இயேசு 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 நாமம் போற்றி, தூய ஆவி 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 போற்றி, வார்த்தை வடிவை போற்றி, வார்த்தை வடிவை போற்றி, வார்த்தை வடிவை போற்றி, வார்த்தை வடிவை போற்றி, நல்ல ஆயின் போற்றி, நல்ல ஆயின் போற்றி, நல்ல ஆயன் போற்றி, நல்ல ஆயன் போற்றி, ஜீவ ஊற்றை போற்றி, ஜீவ ஊற்றை போற்றி, ஜீவூற்றி போற்றி, ஜீவூற்றி போற்றி, தேற்றுமாவி போற்றி, தேற்றுமாவி போற்றி, தீர்த்துமாவி போற்றி, தீர்த்துமாவி போற்றி, இயேசு நாமம் போற்றி, இயேசு நாமம் போற்றி, இயேசு நாமம் போற்றி, இயேசு நாமம் போற்றி, தந்தை நாமம் போற்றி, தந்தை நாமம் போற்றி, தந்தை நாமம் போற்றி, தந்தை நாமம் போற்றி, தூய ஆவி போற்றி, தூய ஆவி போற்றி, தூய ஆவி போற்றி, தூய ஆவி போற்றி, தூய மனிதர்களை நாம் கொண்டாட தகுதி பெறும் பொருட்டு நம்முடைய பாவங்களை ஏற்று மனம் வருந்துவோம். எல்லாமல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியினை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும், சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாமல்ல இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை முடிவில்லா வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென்.
ஆண்டவரே இரக்கம் வையும், ஆண்டவரே இரக்கம் வையும். கிறிஸ்துவே இரக்கம் வையும், கிறிஸ்துவே இரக்கம் வையும். ஆண்டவரே இரக்கம் வையும், ஆண்டவரே இரக்கம் வையும். உன்னதங்களிலே கடவுளுக்கு ஆட்சி உண்டாகுக. உலகினிலே நல்மனத்தோர்க்கு அமைதி உண்டாகுக. புகழ்கின்றோம் யாமும்மையே, வாழ்த்துகின்றோம் உம்மையே. உமக்கு ஆராதனை புரிந்து உம்மை ஆட்சிப்படுத்துகின்றோம் யாம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவா, வானுலக அரசரே, ஆற்றல் அனைத்தும் கொண்டு இலங்கும் வல்ல தந்தை இறைவனே, ஒரே மகனாக உதித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனே, ஆண்டவராகிய இறைவா, இறைவனின் செம்மறி, தந்தை நின்று என்றென்றுமாக உதித்த இறைவன் மகனே நீர். உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருள்வீர். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர். நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். தூய ஆவியாரோடு தந்தை இறைவனின் ஆட்சியில் இருப்பவர் நீரே. ஆமென், ஆமென். ஆமென், ஆமென். மன்றாடுவோமாக. தந்தையே இறைவா, உண்மையின் வார்த்தையையும் புனிதப்படுத்தும் தூய ஆவியாரை உலகுக்கு அனுப்பி உமது வியத்தக மறைபொருளை மானிடருக்கு வெளிப்படுத்தினீர். நாங்கள் உண்மையான நம்பிக்கையை அறிக்கையிடுவதன் வழியாக என்றும் உள்ளமும் ஒரு கடவுளின் மாட்சியை அறிந்து கொள்ளவும் உமது மாண்பின் பேராற்றலினீர் ஒருவராக இருக்கிற ஏற்று வழிபடவும் எங்களுக்கு அருள்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். முதல் வாசக முன்னுரை. உலகில் மானிடனை படைத்த நாள் முதல் தேனும் பாலும் கானான் நாட்டிற்கு இஸ்ரேல் மக்கள் வரும் வரை அவர்களை வழிநடத்திய ஆண்டவரே கடவுள். அவரை தவிர வேறு எவரும் இலர் என மனதில் இருத்தி நாமும் நமது தலைமுறைகளும் இறைவன் காட்டும் வழியில் நடக்கும்போது
அவரது ஆசீரால் நிறைவோம் என்பதை மோசே இன்றைய முதல் வாசகமான இணைச்சட்ட நூலில் கூறுகிறார். மோசே தரும் ஆசி மொழிகளுடன் வரும் இவ்வாசகத்தை நம் சிந்தனைகளில் பதிவு செய்வோம். முதல் வாசகம். மேலே விண்ணிலும் கீழே மண்ணிலும் ஆண்டவரே கடவுள். இணைச்சட்ட நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 4, இறை வார்த்தைகள் 32 முதல் 34 மற்றும் 39 முதல் 40 முடிய. மோசே மக்களை நோக்கி கூறியது: உங்களுக்கு முற்பட்ட பண்டைய காலத்தை பற்றி கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள். கடவுள் உலகில் மனிதரை படைத்த நாள் முதல் வானத்தின் ஒரு முனை முதல் மறுமுனை வரைக்கும் எங்கேயாவது இத்தகைய மாபெரும் செயல் நடந்ததுண்டோ? அல்லது இதுபோல் கேள்விப்பட்டது உண்டா? நெருப்பின் நடுவிலிருந்து பேசிய கடவுளின் குரலொலியை கேட்டும் நீங்கள் உயிர் வாழ்ந்தது போல் வேறு எந்த மக்களினமாவது வாழ்ந்ததுண்டா? அல்லது உங்கள் கடவுளாகிய ஆண்டவர் எகிப்தில் உங்கள் கண் முன்னே உங்களுக்கு செய்த அனைத்தையும் போல சோதனைகள், அடையாளங்கள், அருஞ்செயல்கள், போர், வலிய கரம், ஓங்கிய புயம் மற்றும் அச்சுறுத்து நிகழ்ச்சி மூலம் ஓர் இனத்தை வேறொரு நாட்டிலிருந்து தமக்கென உரிமையாக்கி கொள்ள முன்வரும் கடவுள் உண்டா? மேலே விண்ணிலும் கீழே மண்ணிலும் ஆண்டவரே கடவுள், அவரை தவிர வேறு எவரும் இலர் என இன்று அறிந்து உங்கள் உள்ளத்தில் இருத்துங்கள். நான் இன்று உங்களுக்கு கட்டளையிடும் அவரது நியமங்களையும் கட்டளைகளையும் பின்பற்றுங்கள். அப்பொழுது உங்களுக்கும் உங்களுக்கு பின்வரும் உங்கள் பிள்ளைகளுக்கும் எல்லாம் நலமாகும். மேலும் உங்கள் கடவுளாகிய ஆண்டவர் உங்களுக்கு எக்காலத்திற்கும் கொடுக்கும் மண்ணில் நீங்கள் நெடுநாள் வாழ்வீர்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. மூவுரு இறைவனே உயிர்களின் முதல்வனே நான் வாட இன்னுயிர் தந்தவனே எங்கும் நிறைந்து வாடும் தேவா நீ வாழியவே நீ வாழியவே நீ வாழியவே. ஆத்மாவின் ஒளியே அணையாத விளக்கே உன் திருப்பாதம் சரணம். ஆத்மாவின் ஒளியே அணையாத விளக்கே உன் திருப்பாதம் சரணம். சரணம் 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 சரணம்
ஒளியே அணையாது விளக்கே உம் திருப்பாதம் சரணம். நீயாக நானும் அழுகின்ற போது நீயாக நானும் அழுகின்ற போது நீயாக நானும் அழுகின்ற போது தாயாக உன் அன்பை நான் சுவைத்தேன். ஆத்மாவின் ஒளியே அணையாத விளக்கே உன் திருப்பாதம் சரணம். அன்பினும் கடலில் நான் மூழ்கும் போது அன்பினும் கடலில் நான் மூழ்கும் போது அன்பினும் கடலில் நான் மூழ்கும் போது ஆண்டவா உன்னை கண்டேன். ஆத்மாவின் ஒளியே அணையாத விளக்கே உன் திருப்பாதம் சரணம். நிலுகாக நானும் தீகின்ற போது எனக்காக நானும் தேகின்ற போது நிலுகாக நானும் தீகின்ற போது உன் தியாக வாழ்வில் நான் கலந்தேன். ஆத்மாவின் ஒளியே அணையாத விளக்கே உன் திருப்பாதம் சரணம். ஆத்மாவின் ஒளியே அணையாத விளக்கே உம் திருப்பாதம் சரணம். சரணம் 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 சரணம். சரணம் சரணம். இரண்டாம் வாசகம் முன்னுரை. இன்றைய இரண்டாம் வாசகத்தில் கடவுளின் ஆவியால் இயக்கப்படுகிறவர்களே கடவுளின் மக்கள். கடவுளை அப்பா தந்தை என்று அழைக்கும்போது நம்முடன் இணைந்து நாம் கடவுளின் பிள்ளை என்று சாட்சி பகர்கிறார். இவ்வாறு இயேசுவின் பங்காளிகளான நாம் அவரோடு துன்பத்தில் பங்கு பெறும்போது அவரோடு மாட்சியிலும் பங்கு பெறுவோம் என்பதை எடுத்துரைக்கும் திருத்தூதர் பவுலடியாரின் வார்த்தைகளை கவனமுடன் கேட்போம். இரண்டாம் வாசகம். இயேசு கிறிஸ்துவின் அருளும் அன்பும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய இரண்டாம் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 13, இறை வார்த்தைகள் 11 முதல் 13 வரை. சகோதரர் சகோதரிகளே,
கடவுளின் பிள்ளைகளுக்குரிய மனப்பான்மையையே பெற்றுக்கொண்டீர்கள். திருத்தூதர் பவுல் ரோமையருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 8, இறைவார்த்தைகள் 14 முதல் 17 வரை. சகோதரர் சகோதரிகளே, கடவுளின் ஆவியால் இயக்கப்படுகிறவர்களே கடவுளின் மக்கள். மீண்டும் அச்சத்திற்கு உள்ளாக்கும் மனப்பான்மையை நீங்கள் பெற்றுக்கொள்ளவில்லை. மாறாக கடவுளின் பிள்ளைகளுக்குரிய மனப்பான்மையையே பெற்றுக்கொண்டீர்கள். அதனால் நாம் அப்பா தந்தையே என அழைக்கிறோம். நாம் இவ்வாறு அழைக்கும்போது நம் உள்ளத்தோடு சேர்ந்து தூய ஆவியாரும் நாம் கடவுளின் பிள்ளைகள் என்பதற்கு சான்று பகர்கிறார். நாம் பிள்ளைகளாயின் உரிமை பேறு உடையவர்களாய் இருக்கிறோம். ஆம், நாம் கடவுளிடமிருந்து உரிமை பேறு பெறுபவர்கள், கிறிஸ்துவின் பங்காளிகள். அவருடைய துன்பங்களில் நாம் பங்கு பெற வேண்டும். அப்போதுதான் அவருடைய மாட்சியிலும் பங்கு பெறுவோம். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. எழுந்து நிற்போம். Alleluia, alleluia. Alleluia, alleluia. அல்லேலூயா 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 Alleluia, 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 alleluia. அல்லேலூயா 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 அல்லேலூயா. இருந்தவரும் இருக்கின்றவரும் வரவிருக்கின்றவரும் எல்லாம் வல்லவருமான கடவுள் தந்தை மகன் தூய ஆவியாருக்கு மகிமை உண்டாகுக. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. மத்தேயு எழுதிய நற்செய்தி அதிகாரம் 28, வாழ்வதரும் இறை வார்த்தைகள் 16 முதல் 20 முடிய. அக்காலத்தில் 11 சீடர்களும் இயேசு தங்களுக்கு பணித்தபடியே கலிலேயாவில் உள்ள ஒரு மலைக்கு சென்றார்கள். அங்கே அவரை கண்டு பணிந்தார்கள். சிலரோ ஐயமுற்றார்கள். இயேசு அவர்களை அணுகி, விண்ணுலகிலும் மண்ணுலகிலும் அனைத்து அதிகாரம் எனக்கு அருளப்பட்டிருக்கிறது. எனவே நீங்கள் போய் எல்லா மக்களினத்தாரையும் சீடராக்குங்கள். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயரால் திருமுழுக்கு கொடுங்கள். நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்களும் கடைபிடிக்கும்படி கற்பியுங்கள். இதோ உலக முடிவரை எந்நாளும் நான் உங்களோடு இருக்கிறேன் என்று கூறினார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் என்றும் உங்களோடு இருப்பதாக. காலங்கள் பல கடந்தாலும் கலங்காமல் நம்மை காக்கும் இறை இயேசு கிறிஸ்துவுக்குள் இனிமையான இறை மக்களே,
இன்று தூய்மை மிகு மூவொரு கடவுளின் பெருவிழாவை நாம் மகிழ்ச்சியோடு கொண்டாடி மகிழ்கின்றோம். இந்த நாளிலே உங்கள் ஒவ்வொருவருக்கும் மூவொரு கடவுளுடைய திருவிழா நல்வாழ்த்துக்களை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றேன். பொதுவாக நாம் யாரையாவது ரொம்ப நாளுக்கு பிறகு நாம் சந்திக்கிறோம் என்றால் நாம் கேட்கக்கூடிய ஒரு கேள்வி, அது நம்முடைய தொலைபேசி அலைபேசியாக இருக்கட்டும் அல்லது நாம் நேரிலே நாம் சந்திக்கின்ற பொழுது நாம் கேட்கக்கூடிய ஒரு கேள்வி, நீங்கள் எப்படி இருக்கீங்க, ஹவ் ஆர் யூ கேட்போமா இல்லையா? நம்ம எல்லாருமே பொதுவாக யாரை பார்த்தாலுமே நம்ம இந்த கேள்வியை அடிக்கடி நாம் கேட்போம். யாரும் ஏன் இருக்கிற அப்படின்னு கேட்க மாட்டோம். யாராவது கேட்டுறீங்களா? யாராவது நம்ம பார்த்த உடனே ஏன் இருக்கிற அப்படின்னு நம்ம யாராவது நம்ம கேட்குறோமா, கேட்டிருக்கிறோமா? பொதுவாக நம்ம கேட்கக்கூடிய கேள்வி என்ன, எப்படி இருக்கிறீங்க? அன்பார்ந்த பிள்ளை, மூவொரு கடவுள், இந்த மூவொரு கடவுளை நாம் புரிந்து கொள்ள முடியாது. இது ஒரு மறை உண்மை. மூவொரு கடவுள், மூவொரு இறைவன் கிறிஸ்தவத்தின் அடையாளம். மூவொரு இறைவன் கிறிஸ்தவத்தின் அடிப்படை கொள்கை. மூவொரு இறைவன் ஒரு மறை பொருள். மறைக்கல்வி வகுப்பு நடந்து கொண்டிருந்தது. ஆசிரியர் ஒரு கேள்வியை அந்த மாணவரிடம் கேட்டார். எத்தனை கடவுள் இருக்கிறார் என்று கேட்டார். எல்லா மாணவர்களும் அவர்களுடைய ஸ்டைலில் பதில் சொன்னார்கள். ஒரு மாணவன் சொன்னான் 5 என்று சொன்னான், ஒரு மாணவி 4 என்று சொன்னாள், இன்னொருவன் 2, இன்னொருவன் 1 என்று சொன்னான். அந்த கடவுளுடைய பேரை கேட்ட பொழுது அந்துயானுடைய பேரை, மாதாவுடைய பேரை, செபஸ்தியாருடைய பேரெல்லாம் சேர்த்து அந்த பிள்ளைங்க பதிலாக சொன்னார்கள். ஒரே ஒரு மாணவன் மட்டும் மூவொரு கடவுள் என்று சொன்னான். அந்த ஆசிரியருக்கு ஆச்சரியம். எல்லா மாணவர்களும் வெவ்வேறாக பதில் சொல்ல, இந்த மாணவன் மட்டும் கரெக்டாக பதில் சொல்கிறானே, மூவொரு கடவுள் எப்படி இருப்பார் என்று அந்த மாணவிடம் அந்த ஆசிரியர் கேட்டார். அதற்கு அந்த மாணவன் சொன்னார், அவர் நல்லா தான் இருக்கார், நாங்கள் தான் ரொம்ப குழப்பத்தில் இருக்கிறோம். அவர் ரொம்ப நல்லா தான் இருக்கிறாரு, நாங்கள் தான் ரொம்ப குழப்பத்தில் இருக்கிறோம் என்று அந்த மாணவன் பதில் சொன்னாராம். அன்புக்குள்ளே மூவொரு கடவுள் என்று சொல்லுகிற பொழுது மூவொரு கடவுளை புரிந்து கொள்வது என்பது நம்முடைய புரிதலுக்கு அப்பால் இருக்கிறது. மானிட புரிதலுக்கு அப்பாற்பட்ட மறைபொருளாக இருக்கிறது. இந்த மூவொரு கடவுளை, அதாவது பழைய தமிழிலே நாம் இவ்வாறு சொல்வோம், தம திருத்துவம் இல்லையா? தம திருத்துவம் என்று நாம் சொல்லுகின்றோம். தம திருத்துவம் என்று சொன்னால் பழைய தமிழிலே பரிசுத்த தம திருத்துவம் என்று சொல்வார்கள். தம என்று சொன்னால் 1, திருத்துவம் என்றால் 3, ஒரே கடவுள் 3 ஆட்கள், தம திருத்துவம். அன்புக்களுடைய திரு அவையில் உள்ள எல்லா விழாக்களையுமே, எந்த ஒரு விழாவை எடுத்தாலுமே அந்த விழாவுக்கு ஒரு நிகழ்வு காரணமாக இருக்கும். உதாரணமாக கிறிஸ்மஸ், எதை வைத்து நாம் கொண்டாடுகின்றோம்? எதை வைத்து கொண்டாடுகிறோம் பிள்ளைங்களா? கிறிஸ்து பிறப்பு, கிறிஸ்துடைய பிறப்பை கிறிஸ்மஸ் விழாவாக நாம் கொண்டாடுகின்றோம். ஈஸ்டர், இயேசுவின் பாடுகள், இறப்பு, 3ஆம் நாள் உயிர்த்தார். அந்த உயிர்ப்பை நாம் ஈஸ்டர் விழாவாக நாம் கொண்டாடுகிறோம். விண்ணேற்றம், அவர் உயிர்த்த பிறகு 40 நாட்கள் தன்னுடைய சீடர்களோடு இருந்து தன்னுடைய பிரசன்னத்தை வெளிப்படுத்தினார். தன்னுடைய பணியை அவரிடம் ஒப்படைத்தார். 40ஆம் நாள் விண்ணேறி சென்றார். இயேசு விண்ணேற்பு விழா. பெந்தகோஸ்தே திருவிழா, அந்த சீடர்களும் அன்னை மரியாவும் மேல் அறையிலே இணைந்து ஜெபித்து கொண்ட பொழுது தூய ஆவியானவர் அவர்கள் மேல் இறங்கி வந்தார். அதை நாம் பெந்தகோஸ்தே விழாவாக நாம் கொண்டாடுகின்றோம். எனவே எந்த ஒரு நிகழ்வை, எந்த ஒரு விழாவை நாம் கொண்டாடினாலும் அதற்கு ஒரு நிகழ்வு அடிப்படையாக இருக்கும். ஆனால் நாம் கொண்டாடக்கூடிய இந்த தூய்மை மிகு மூவொரு கடவுளுடைய விழா அல்லது தம திருத்துவ விழாவுக்கு எந்த ஒரு நிகழ்வுமே
காரணமாக இல்லை, அறிவு சார்ந்த பின்புலமே இதற்கு காரணமாக இருக்கிறது. இது ஒரு மறைபொருள். மனித அறிவால் இதை நாம் புரிந்து கொள்ள முடியாது. இன்னும் கொஞ்சம் ஆழமாக இதை எப்படி புரிந்து கொள்வது? 2 விவசாயிகள் இருந்தார்கள். ஒருவர் கடவுள் நம்பிக்கை உள்ளவர், இன்னொருவர் கடவுள் நம்பிக்கை இல்லாதவர். கடவுள் நம்பிக்கை இல்லாத விவசாயி கடவுள் நம்பிக்கை உள்ள விவசாயியை பார்த்து, நீ விசுவசிக்கின்ற கடவுள் 3 ஆட்களாக இருக்கின்றார்கள், ஆனால் ஒரே கடவுளாக இருக்கிறார்கள் என்று சொல்கிறாயே, என்ன முட்டாள்தனம். இதை கேட்ட உடனே கொஞ்சம் மௌனம் காத்துவிட்டு கடவுள் நம்பிக்கை உள்ள அந்த விவசாயி கடவுள் நம்பிக்கை இல்லாத அந்த விவசாயியை பார்த்து, என் வீட்டிலே நான் வளர்க்கக்கூடிய பசுவின் நிறம் கருப்பு, நான் என்னுடைய மாட்டுக்கு கொடுக்கக்கூடிய புல்லினுடைய நிறம் பச்சை, ஆனால் அந்த மாடு தருகின்ற பாலின் நிறமோ வெள்ளை. இது எப்படி வருகிறது? பதில் சொல். இதை உன்னால் புரிந்து கொள்ள முடியும் என்றால், பதில் சொல்ல தெரியும் என்றால், நானும் 3 கடவுளை பற்றி தெளிவுபடுத்துவேன் என்று அந்த கடவுள் நம்பிக்கை உள்ள விவசாயி கடவுள் நம்பிக்கை இல்லாத விவசாயியை பார்த்து சொன்னாராம். அன்பானவர்களே, நாம் வாழக்கூடிய இந்த உலகத்திலே 2 விதமான உண்மைகள் இருக்கிறது. அறிவியல் உண்மை, மறை உண்மை. இந்த அறிவியல் உண்மை என்பது இயற்கையில் இருக்கக்கூடிய ஒரு சில காரியங்களை பற்றி ஆய்வு செய்து மக்களுக்கு சொல்லலாம். அறிவியல் உண்மைகளை ஆய்வு செய்து நாம் கண்டறிந்து விடலாம். ஆனால் மறை உண்மைகள் என்பது இறை நூலிலிருந்து வெளிப்படுத்தப்பட்டவை. இவற்றை பற்றியே முழுமையான காரியங்களை நம்மால் புரிந்து கொள்ள முடியாது. 3 இறைவன் என்ற உண்மையை நம்முடைய கேள்வி கேட்கின்ற திறனால் நிச்சயமாக புரிந்து கொள்ளவே முடியாது. 1873ஆம் ஆண்டிலே கடவுள் பற்றிய பல புத்தகங்களை எழுதியவர் இறை வல்லுனர் தாமஸ் அக்வினஸ் அவர்கள். அவர் திருப்பலியை நிறைவேற்றக்கூடிய அந்த வேளையிலே அவர் ஒரு காட்சியை காண்கின்றார். அந்த காட்சியை கண்ட பிறகு கடவுளை பற்றி எழுதுவதை நிறுத்தினார். இதை பார்த்த ஒரு சிலர் தாமஸ் அக்வினஸை சந்தித்து, நீங்கள் ஏன் எழுதுவதை நிறுத்திவிட்டீர்கள்? கடவுள் கொடுத்த ஆற்றலை ஏன் வெளிப்படுத்தவில்லை? வீணடிக்கிறீர்களே, உங்கள் எழுத்து திறமையை நீங்கள் ஏன் வீணாக்குகிறீர்கள் என்று கேட்டபொழுது தாமஸ் அக்வினஸ் இவ்வாறு சொன்னார், இதுவரை நான் எழுதியது தூசியிலும் தூசி. கடவுளுக்கு முன்பாக இது ஒன்றுமே கிடையாது. என் எழுத்துக்களை விட, நான் எழுதக்கூடிய என்னுடைய எழுத்துக்களை விட, என்னுடைய அறிவை விட என்னுடைய கடவுள் மிக மிக பெரியவர். என் எழுத்துக்களில் கடவுளை அடக்கிவிட முடியாது. அன்பானவர்களே, 3 இறைவன் என்ற உண்மையை நம்முடைய ஞானத்தாலோ அல்லது நம்முடைய கேள்வி கேட்கக்கூடிய தன்மையாலோ கண்டிப்பாக அறிந்து கொள்ளவே முடியாது, தெரிந்து கொள்ளவும் முடியாது. திருவிவிலியம் இந்த 3 இறைவனை பற்றி என்ன சொல்கிறது? திருவிவிலியம் இந்த 3 இறைவனை பற்றி தரக்கூடிய சான்றுகள் என்ன என்று பார்க்கிற பொழுது, தொடக்க நூல் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 26ஆவது வசனம், பழைய ஏற்பாட்டிலே நான் வாசிக்கிறோம். கடவுள் மனிதரை படைத்த பொழுது நம்முடைய சாயலில் படைத்தார். நம்முடைய சாயலே, அங்கே நம்முடைய என்றால் அது ஒரே ஒரு கடவுள் அல்ல, அங்கே 3 நபர்கள். கடவுள் மனிதனை படைத்த பொழுது நம்முடைய சாயலே படைத்தார் அப்படின்றால் அங்கே அந்த பன்மை வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது. என் உருவில் என் சாயல் என்று சொல்லாமல் நம் உருவிலும் நம் சாயலும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தொடக்க நூல் புத்தகம் 18ஆம் அதிகாரம் 2வது வசனத்திலே, ஆபிரகாம் மலையிலே 3 மனிதர்களை சந்தித்ததாக சொல்லப்படுகிறது. இதோ மலையிலே 3 மனிதர்களை சந்திக்கின்றோம். தொடக்க நூல் புத்தகம் 11ஆம் அதிகாரம் 4வது வசனத்திலே அதே போல மக்கள் எல்லாரும் இணைந்து நமக்காக ஒரு கோபுரத்தை உருவாக்கும் என்று சொல்கிற பொழுது கடவுள் சொல்கிறார், நாம் கீழே இறங்கி மக்களிடம் குழப்பத்தை உருவாக்குவோம். மக்கள் தாங்கள் தான் பிரிவு என்று சொல்லி அவர்கள் கடவுளை விட அதிகமாக பெரிய ஒரு கோபுரத்தை கட்ட ஆரம்பித்தார்கள். கடவுள் கீழே இறங்கி வந்து கடவுள் அவங்களுடைய மத்தியிலே குழப்பத்தை ஏற்படுத்தினார். ஆகவே 3 கடவுள் என்ற விளக்கம் நேரடியாக இல்லாவிட்டாலும் மறைமுகமாக நமக்கு விவிலியத்திலே நமக்கு இருக்கிறது, பழைய ஏற்பாட்டிலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதே நேரத்திலே புதிய ஏற்பாட்டை நாம் பார்க்கின்ற பொழுது, புதிய ஏற்பாட்டிலே இயேசுவுடைய பிறப்பிலே அன்னை மரியாளுடைய கருவில் உருவான பொழுது 3 கடவுளுடைய பிரசன்னம் இருப்பதை பார்க்கும். தந்தை சித்தம் கொள்ளுகின்றார், தூய ஆவி அதை செயல்படுத்துகின்றார், தூய ஆவியால் கருத்தரிக்கின்றார், இயேசு பிறக்கின்றார். 3 கடவுளுடைய பிரசனம் அங்கே இருப்பதை பார்க்கும். இரண்டாவதாக
திருமுழுக்கிலே தந்தையாகிய கடவுள் மகனை மகிமைப்படுத்துகின்றார். தூய ஆவியானவர் புறாவடியில் வந்து ஆசீர்வதிக்கின்றார். இயேசு மகன் யோர்தான் நதிக்கரையிலே அந்த ஆசீர்வாதத்தை பெறுகின்றார். இயேசுவின் திருமுழுக்கிலே மூவொரு கடவுளுடைய பிரசனத்தை நாம் பார்க்கின்றோம். என் படைப்பின் தொடக்கத்திலும் கூட மூவொரு கடவுளுடைய பிரசனம் இருப்பதை பார்க்கின்றோம். தந்தையாகிய கடவுள் இந்த உலகத்தை படைக்க ஆசைப்படுகின்றார். வார்த்தை வடிவிலே கடவுள் இந்த உலகத்தை படைக்கின்றார். தூய ஆவியானவர் தண்ணீரிலே அசைவாடி கொண்டிருந்தார். ஆக இந்த மூவொரு கடவுளுடைய பிரசனம் எல்லா இடத்திலும் இருப்பதை பார்க்கிறோம். மூன்றாவதாக இயேசு கிறிஸ்துவே இந்த மூவொரு கடவுளை குறித்து சான்று பகர்கின்றார். யோவான் நற்செய்தி 14ஆம் அதிகாரம் 13 முதல் 16 இறைவார்த்தையிலே, இதோ உங்களை விட்டு நான் என் தந்தையிடம் செல்ல போகிறேன், என் தந்தை உங்களுக்கு ஒரு துணையாளரை அனுப்புவார், அவர் தூய ஆவியார். ஆக இயேசு முதல் முறையாக தந்தை மகன் தூய ஆவியை பற்றி தானே சான்று பகர்வதை நாம் பார்க்கிறோம். அன்பார்ந்தவர்களே, இன்றைய நற்செய்தி வாசகத்திலும் கூட மத்திய நற்செய்தியிலே நாம் வாசிக்கிறோம், தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயரால் நீங்கள் எல்லா இடத்துக்கும் சென்று திருமுழுக்கு கொடுங்கள் என்று சொல்வதை நாம் பார்க்கின்றோம். அன்புக்குரியவர்களே, அமெரிக்காவை கண்டுபிடித்தவர் கொலம்பஸ் மூவொரு கடவுள் மீது அதிகமான நம்பிக்கை கொண்டவர். முதல்ல அவர் அமெரிக்காவை கண்டுபிடிக்கும் போது ஒரு தீவை கண்டுபிடிக்கின்றார். அந்த தீவினுடைய பெயரை ட்ரினிடன் என்று வைக்கின்றார். மேலும் அங்கிருந்து அவர் கடிதங்களை எழுதும் பொழுது ஒவ்வொரு கடிதத்திலுமே இவ்வாறு எழுதுவாராம், தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயரால் இந்த கடிதத்தை எழுதுகிறேன் என்று பாராம். மேலும் அந்த தீவுகளை கண்டுபிடிப்பதன் முன்பாக தன்னுடைய பயணத்தை தொடங்குவதற்கு முன்பாக நாட்டிலே, அதாவது தன்னுடைய நாட்டிலே அனுமதி பெற வேண்டும். அவரிடம் கேட்கப்பட்டது, ஏன் தினமும் மூவொரு கடவுளை நீங்கள் துணைக்கு அழைக்கிறீர்கள் என்று கேட்ட பொழுது அவர் சொன்னது, தந்தை மகன் தூய ஆவியார் மூவரும் ஒன்றாக இணைகிற பொழுது தந்தை படைக்கின்றார், மகன் மீட்டெடுக்கின்றார், தூய ஆவியார் வழி நடத்துகின்றார். இவர்கள் மூவரும் ஒன்றாக இணைந்து உதவி செய்கின்ற பொழுது மிகப்பெரிய வல்லமையாக இருக்கும் என்று கொலம்பஸ் சொன்னாராம். அன்புக்குள்ளே, இந்த மூவொரு கடவுளுடைய பிரசனம் எங்கும் நிறைந்திருக்கிறது. இந்த மூவொரு கடவுளுடைய பிரசனத்தை நம்முடைய வாழ்க்கையிலே நாம் உணர்ந்திருக்கின்றோமா? வரலாற்றிலே நாம் பார்க்கின்றோம், திருச்சபையின் தொடக்கத்திலே அந்தியோக் யூஸ்தீன் தன்னுடைய புத்தகத்திலே மூவொரு கடவுளை பற்றி இவ்வாறு எழுதியிருக்கின்றார். மூவொரு கடவுள் என்ற அந்த வார்த்தையை டெர்ட்டுல்லியன் என்பவர் தந்தை மகன் தூய ஆவி என்று இணைத்து மூவொரு கடவுள் என்ற வார்த்தையை முதல் முறையாக அவர் பயன்படுத்துகின்றார். ஆனால் இந்த மூவொரு கடவுள் சரியாக புரிந்து கொள்ளப்படவில்லை. எப்படி 3 மனிதர்கள் ஒரே கடவுளாக இருக்க முடியும்? 1 + 1 + 1 எத்தனை வரணும்? 3 இல்லையா? ஆனால் நம்முடைய திருச்சபை என்ன சொல்லி தருகிறது? 1 + 1 + 1 1. என்ன அர்த்தம்? கணக்கு எங்க எடுக்குதுல? 1 + 1 + 1 இதுதான் மறை உண்மை. இது நம்மால் புரிந்து கொள்ள முடியாது, ஆனால் நாம் அதை நம்ப வேண்டும். இதை நாம் நம்ப வேண்டும் என்பதைத்தான் திரு அவை நமக்கு மறைபொருள் என்று நமக்கு சொல்லி தருகிறது. அன்பார்ந்தவர்களே, இதற்கு பல விளக்கங்கள் கொடுக்கப்படுகிறது. உதாரணமாக, குடும்ப தலைவர் குடும்பத்திலே தன்னுடைய மனைவிக்கு ஒரு கணவராக இருக்கிறார், தன்னுடைய பிள்ளைகளுக்கு ஒரு தந்தையாக இருக்கின்றார். ஒருவேளை அவர் வெளியில் வேலை செய்கிறார் என்றால் தன்னுடைய ஆஃபீஸில் ஒரு பாஸாக வேலை செய்வார். ஒரு நபர் 3 வேலைகளை செய்கிறார் இல்லையா? அதே போல் ஒரு தாய் தன்னுடைய கணவருக்கு மனைவி, தன்னுடைய பிள்ளைகளுக்கு தாய். ஒருவேளை அவர் ஆசிரியர் பணி செய்கிறார், தன்னுடைய பள்ளி மாணவர்களுக்கு ஒரு ஆசிரியை. ஆக ஒரு நபர் தான், ஆனால் அவர்கள் செய்யக்கூடிய வேலை 3. இங்கே இந்த கருத்து ஏற்றுக்கொள்ளப்படாது. இந்த கருத்து ஏற்றுக்கொள்ளப்படவில்லை. இங்கே ஒரே மனிதர் 3 ஆட்கள், ஒரே மனிதர் 3 ஆட்கள். அதுபோல 3 ஆட்கள் ஒரே கடவுள். தந்தை யோசிக்கின்றார், மகன் வார்த்தையாக வருகின்றார், அந்த வார்த்தைக்கு செயல் வடிவம் கொடுப்பவர் தூய ஆவியார் என்று 3 மனிதர்கள்
ஆனால் இறை சிந்தனையால் ஒரே மனிதர்கள். அன்பார்ந்தவர்களே, இந்த திருவிழாவிலே நாம் செய்ய வேண்டியது என்ன? முதலாவதாக தந்தை மகன் தூய ஆவி ஒவ்வொருவரும் தந்தையை மகிமைப்படுத்தினார்கள். 3 பேருமே தந்தை மகனை, தூய ஆவியார் இயேசுவை, இயேசு தூய ஆவியாரை மகிமைப்படுத்தினார்கள். நம்முடைய வாழ்க்கையிலே, நாம் வாழக்கூடிய நம்முடைய குடும்ப வாழ்க்கையிலே அல்லது குழும வாழ்க்கையிலே, கூட்டு வாழ்க்கையிலே நாம் ஒருவர் மற்றவரை பாராட்டுகிறோமா? ஒருவர் மற்றவரை நாம் மகிமைப்படுத்துகின்றோமா? மனைவி கணவனை, கணவன் மனைவியை, பிள்ளைகள் பெற்றோரை, பெற்றோர் பிள்ளைகளை இன்னைக்கு பாராட்ட கற்றுக்கொள்ள வேண்டும். 3 இறைவன் நமக்கு இன்று தரக்கூடிய முதல் செய்தி, நம்முடைய வாழ்விலே ஒருவர் மற்றவரை பாராட்டி மகிழ்ச்சியோடு வாழ்வது. இரண்டாவதாக 3 கடவுளோடு உள்ள என்னுடைய உறவு, தந்தையுடைய உறவு நம்மை படைத்து அன்பு செய்து பாதுகாப்பது. மகனுடைய உறவு தம்முடைய உயிரை கொடுத்து நம்மை மீட்டெடுப்பது. தூய ஆவியானுடைய உறவு நம்மை வழிநடத்தக்கூடிய நட்பின் உறவு. ஆக என்னுடைய உறவு கடவுளோடு கடவுளோடு எனக்கு இருக்கக்கூடிய உறவு எப்படிப்பட்டதாக இருக்கிறது? கடவுளோடு நான் எப்படி வாழ்கிறேன்? கடவுள்தான் நம்முடைய வாழ்வின் முக்கியம் என்று நாம் வாழ்கிறோமா? நம்முடைய வாழ்க்கையில் நாம் எவ்வளவுதான் பணம் சேர்த்து வைத்திருந்தாலும், அன்பார்ந்தவர்களே, நமக்கு தெரியும், கொரோனா பெருந்தொற்று காலத்தில் நமக்கு தெரியும், உயிர் எவ்வளவு நிச்சயமே இல்லாமல் இருந்து நமக்கு நன்றாக தெரியும். எனக்கு 2 ஆண்டுகளுக்கு மேலாக நாம் வெளியே கூட வர முடியாமல் நாம் வீடுகளிலே நாம் முடங்கி போய் கடந்தோம். அன்புக்குள்ளே, இன்றைய நாளிலே நம்முடைய முகமடிகளை கிழித்து ஆண்டவரோடு உள்ள உறவை நாம் ஆழப்படுத்த 3 இறைவன் நமக்கு அழைப்பு விடுக்கின்றார். 3ஆவதாக மனிதரோடு உள்ள உறவு. அன்பார்ந்தவர்களே, இன்றைய உலகம் சுயநலம் நிறைந்த உலகம், கலப்படம் நிறைந்த உலகம். எதுக்கு ஃபாதர் மற்றவங்களை பற்றி கவலைப்படணும்? இன்னைக்கு நம்ம மற்றவங்களை பற்றி நாம் கவலைப்பட மாட்டோம். தந்தை மகன் தூய ஆவியானவர் 3 நபராக இருந்தாலும் அவளுடைய ஒற்றுமை இருந்தது. அவளிடம் ஈகோ இருக்கல, ஆணவம் இருக்கல, தலக்கணம் இருக்கல. இன்னைக்கு நம்முடைய குடும்பத்திலே இந்த ஒற்றுமை நமக்கு இருக்கிறதா? இன்று நம்முடைய குடும்பங்களிலே பிள்ளைகள் தவறான வழியிலே செல்லுகிற பொழுது நாம் நம்முடைய பிள்ளைகளை நாம் சரியான வழியிலே நாம் அழைத்து வருகின்றோமா? இன்றைய முன்னுரையிலே நாம் மிக அழகாக வாசிக்க கேட்டோம். இந்த 3 கடவுளுடைய 3 கடவுள் நமக்குள் வாழ்கின்றார். 3 கடவுள் நம் ஒவ்வொருவருக்குள்ளும் வாழ்கின்றார். இப்படி நாம் எல்லோருமே தந்தையாகிய கடவுளால் நாம் படைக்கப்பட்டிருக்கின்றோம். அவர் நமக்கு ஆலோசனை வழங்குகின்றார். நம்முடைய வார்த்தையால், நம்முடைய காது மூலமாக, நாவு மூலமாக வார்த்தையான கடவுள் நமக்குள் இருக்கின்றார். தூய ஆவியானவர் நம்மை வழி நடத்துகின்றார். நம்மை சரியான பாதையிலே நம்மை வழி நடத்துகிறார். ஆக நாம் எல்லோருமே 3 கடவுள் வாழக்கூடிய ஒரு பிரசனமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எனவே நாம் வாழக்கூடிய நம்முடைய வாழ்க்கை சூழலே 3 கடவுளுடைய பிரசனத்தை பிரதிபலிக்க நாம் அழைக்கப்படுகின்றோம். அமெரிக்காவிலே ஒரு பெண்மணி காலை நேரத்திலே 4 சக்கர வாகனத்திலே மிக வேகமாக சென்று கொண்டிருக்கின்றார். அது அதிகாலை நேரம், பனி புழியக்கூடிய தருணம். மிக வேகமாக தன்னுடைய 4 சக்கர வாகனத்தை அவர் ஓட்டிக்கொண்டு சென்ற வேளையிலே ஆள் நடமாட்டம் இல்லாத அந்த இடத்திலே அவருடைய காரினுடைய ஒரு டயரானது பஞ்சர் ஆகின்றது. அவர் சைடில் நிறுத்தி அந்த டயரை பார்க்குறார். அங்கே அது பஞ்சர் ஆயிருந்துச்சு. அவருக்கு அந்த டயரை எப்படி மாற்றுறன்னு அவருக்கு தெரியாது, என்ன சீனு தெரியல. அந்த நடு ரோட்டில் அதிகாலை பொழுது நின்று மின்னலமிக்க வேகத்தில் போகக்கூடிய அந்த வாகனங்களை அவர் கைகாட்டி கை அசைத்து நிறுத்துமாறு கூறினார். யாருமே இந்த பெண்மணிக்கு உதவி செய்ய முன் வரவில்லை. இறுதியாக ஒரு விதமான பதற்றத்தோடு அந்த அதிகாலை பொழுதிலே பனிப்பொழிக்கு நேரத்திலே அந்த சாலையின் ஓரத்திலே நின்று கொண்டிருக்கின்றார். அங்கே ஒரு மனிதர், ஒருவர் அங்கே வந்து அந்த பெண்மணியிடம் கேட்கின்றார், நீங்கள் ஒரு விதமான பதற்றத்தோடு இங்கே நின்று கொண்டிருக்கிறீர்கள், உங்களுக்கு ஏதாவது பிரச்சனையா, நான் உங்களுக்கு ஏதாவது உதவி செய்ய முடியுமா, உதவி செய்யலாமா என்று கேட்கின்றார். அவரும் தன்னுடைய பிரச்சனையை சொல்லுகின்றார். காரில் ஒரு டயரானது பஞ்சர் ஆகிவிட்டு சொல்லுகின்றார். நான் உங்களுக்கு உதவி செய்யலாமா என்று கேட்டு அவரே அந்த டயரை மாற்றுவதற்கு அங்கே செல்லுகின்றார். அப்போது அந்த பெண்மணியிடம், நீங்கள் தயவு செய்து காருக்குள்ளே நீங்கள் அமர்ந்து கொள்ளுங்கள் என்று சொல்லி அவர் அந்த டயரை மாற்றி கொடுக்கின்றார். அவ்வாறு அவர் அந்த டயரை மாற்றுகிற பொழுது அவருடைய உடல் ஆடை எல்லாமே அழுக்காகின்றது. இதை பார்த்த அந்த பெண்மணி அந்த வேலை உதவியெல்லாம் பெற்ற பிறகு அவரிடம் கேட்கின்றார்,
நீங்கள் எனக்கு இவ்வளோ பெரிய உதவி செய்திருக்கின்றீர்கள், நான் உங்களுக்கு அதற்கான தொகையை கொடுக்க விரும்புகிறேன், உங்களுக்கு எவ்வளவு இதற்கு காசு கொடுக்க வேண்டும் என்று கேட்கின்றார். அதுக்கு அவர், எனக்கு எந்த காசுமே தேவையில்லை, நீங்கள் உதவிக்காக காத்திருந்தீர்கள், கடவுள் அந்த உதவி எனக்கு செய்வதற்கு அந்த வாய்ப்பை கொடுத்தார், இது ஒரு சிறிய உதவி, அவ்வளவுதான். அந்த அம்மா சொன்னாங்க, நான் பரிதபித்து பதற்றத்தோடு இந்த நேரத்தில் தெய்வமாக வந்து நீங்கள் உதவி செய்தீர்கள், உங்களுக்கு என்ன வேண்டும் தருகிறேன். தொடர்ந்து அவர் சொன்னார், என்னுடைய பெயர் ஆடம்ஸ், எனக்கு உதவி செய்ய நீங்கள் எதுவுமே உதவி செய்ய தேவையில்லை, உதவிக்காக யாராவது காத்திருக்கிறார்கள் என்றால் நீங்கள் எனக்கு கொடுக்க வேண்டியதை என் பெயரை நினைத்து அவர்களுக்கு செய்யுங்கள் என்று அந்த மனிதர் சொல்லுகின்றார். அந்த பெண்மணி காரை எடுத்துக்கொண்டு அவர் வேகமாக செல்கின்றார். காலை உணவுக்காக ஒரு ஹோட்டலை நிப்பாட்டுகின்றார். அங்கே உணவருந்து செல்கின்றார். அங்கே உணவருந்த சென்ற பொழுது அங்கே டேபிள் வெயிட்டராக இருந்தவர் ஒரு கர்ப்பிணி பெண். அந்த கர்ப்பிணி பெண் வந்து பதற்றத்தோடு வந்து இவருக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் செய்கின்றார். அந்த காலை உணவை உண்டு கொண்டு இருக்கிற பொழுதே அவருடைய மனதுக்குள் இந்த பெண்மணிக்கு ஏதாவது செய்ய வேண்டும், இவருக்கு ஏதோ தேவை இருக்கிறது, ஏதாவது செய்ய வேண்டும் நினைக்கின்றார். எனவே இறுதியிலே அவருடைய கையில் $100 கொடுத்து, நீங்கள் அந்த உணவுக்கான அந்த பில்லை கொடுத்து கொண்டு வாருங்கள் என்று கொடுத்து அனுப்பி விடுகின்றார். அந்த பில்லை கொடுத்து விட்டு வந்து பார்க்கக்கூடிய வேளையிலே இந்த பெண்மணி அங்கே இல்லை. அந்த கர்ப்பிணி பெண் அங்குமிங்கும் தேடுகின்றார். கடைசியாக அந்த டேபிளை அவர் வந்து சுத்தம் செய்கிற பொழுது அங்கே பார்க்கின்றார். அந்த தட்டிலே $400, அதற்கு கீழே ஒரு பேப்பர்லே இவ்வாறு எழுதப்பட்டிருந்தது, நீங்கள் கஷ்டத்தோடு வேலை செய்வதை பார்க்கின்றேன், இந்த $400 வைத்துக் கொள்ளுங்கள், எனக்கு ஒருவர் கஷ்டத்திலே இருந்த பொழுது உதவி செய்தார், அவருடைய பேர் ஆடம்ஸ், எனவே அவரை நினைத்து இந்த உதவியை செய்திருக்கிறேன் என்று சொல்லுகின்றார். இதை படித்த உடனே அந்த கர்ப்பிணி பெண் கண் கலங்குகின்றார். ஏனென்றால் பிரசவத்துக்கு எதுவுமே இல்லை என்று நினைத்து கொண்ட இந்த வேளையிலே யாரோ ஒரு பெண்மணி உதவி செய்திருக்கிறாள் என்று சொல்லி இதயம் முழுவதும் அன்போடு வீட்டுக்கு சென்று தன்னுடைய கணவனை அழைத்து, என்னுடைய பிரசவத்துக்கு என்ன செய்து என்று கவலைப்பட்டிருந்தீங்க, பாருங்க இந்த பெண்மணி உதவி செய்திருக்கிறார் என்று தன்னுடைய கணவனிடத்தில் சொல்லுகின்றார். அன்புக்குள்ளே அந்த கணவன் யார் தெரியுமா? அந்த பெண்மணிக்கு காலையிலே அந்த கார் பழுடந்த போது உதவி செய்த அந்த ஆடம்ஸ் தான் அந்த நபர். அன்புக்குள்ளே மூவொரு கடவுளுடைய பிரசனம் எங்கும் இருக்கிறது. மூவொரு கடவுள் எப்போதும் எல்லா இடத்திலும் நம்மோடு இருந்து நம்மை காத்து நம்மை பராமரித்து நமக்கு சரியான பாதையிலே நம்மை வழிநடத்தி கொண்டு இருக்கின்றார். நாம் ஒவ்வொருவருமே மூவொரு கடவுளின் பிள்ளைகளாக நாம் வாழுகிற பொழுது நாம் எங்கிருந்தாலுமே இந்த மூவொரு கடவுளுடைய உதவி நமக்கு கிடைக்கும். நம்முடைய வாழ்க்கையில் நாம் வந்து அடிக்கடி, அதாவது நம்முடைய வாழ்வின் எல்லா நேரத்திலும் நாம் பயன்படுத்தக்கூடிய ஒரு அடையாளம் சிலுவை அடையாளம் இல்லையா? நம்ம வந்து ஒரு ஜெபத்தை காலையில் எந்திரிச்ச உடனே நாம் முதல்ல செய்யக்கூடியது என்ன? சிலுவை அடையாளம் போடும் இல்லையா? தந்தை மகன் தூய ஆவியாரின் பேராலே. பெற்றோர் நம்முடைய பிள்ளைகளுக்கு முதல்ல சொல்லிக் கொடுக்குவது என்ன? சிலுவை அடையாளம். தந்தை மகன் தூய ஆவியாரின் பேராலே, அசிஸ்ட் சிலுவை. அந்த இது நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம் சொல்லிக் கொடுப்போம். சாப்பிட போகிறப்ப நம்ம நம்மள பல பேர் நம்முடைய சாப்பாட்டிலே நம்ம சிலுவை அடையாளம் வரைவோம். நம்ம பிரயாணிக்கின்றோம், எங்கேயாவது ஒரு கோயிலை பார்க்குறோம் என்றால் என்ன செய்வோம்? நம்ம அறியாமலே தந்தை மகன் தூய ஆவியாரின் பேராலே சிலுவை அடையாளம் வரைவோம். நம்முடைய வாழ்வின் எல்லா நிலையிலும் இந்த சிலுவை அடையாளம் மிக முக்கியமானதாக இருக்கு. தந்தை மகன் தூய ஆவியானவர் நம்மோடு இருக்கின்றார். நம்மோடு இருந்து நம்மை காத்து பராமரித்து வழிநடத்துவராக இருக்கின்றார். அன்புக்குள்ளே இந்த தூய ஆவி, இந்த மூவொரு கடவுளுடைய பிரசனத்தை நம்முடைய வாழ்வின் ஒவ்வொரு நிலையிலும் நாம் உணர்ந்திருக்கின்றோமா? இந்த தூய ஆவியானவர் ஒற்றுமையின் அடையாளமாக இருக்கின்றார். இந்த நாளிலே அன்புக்குள்ளே மூவொரு கடவுள் எவ்வாறு இணைந்து செயல்படுகின்றார்களோ அதே போல நம்முடைய வாழ்க்கையில நாம் குடும்பத்திலே வெவ்வேறு நபர்களாக இருந்தாலும் சரி, நம்முடைய குடும்பத்தின் நலனுக்காக நாம் ஒற்றுமையாக நாம் செயல்படுகிறோமா அல்லது பிளவு மனப்பான்மையோடு நாம் செயல்படுகிறோமா? எனவே இந்த நாளிலே மூவொரு கடவுளுடைய துணையை நாம் நாடுவோம்.
மூவொரு கடவுளுடைய பிரசனம் எங்கும் நிறைந்திருக்கிறது. மூவொரு கடவுளுடைய பிரசனத்திலே நாம் வாழ்கிற பொழுது அவர் நமக்கு எல்லா உதவிகளையும் நமக்கு செய்வார். மூவொரு கடவுளுடைய பிரசனம் நமக்குள் இருக்கிறது. நமக்குள் இருக்கக்கூடிய மூவொரு கடவுளுடைய பிரசனத்தை நம்முடைய வாழ்விலே உணர்ந்து கொண்டு மூவொரு கடவுளுடைய வழியிலே நாம் வாழக்கூடிய அருளையும் ஆசிரியும் இந்த நாளிலே இந்த திருப்பல் வழியாக நாம் பக்தியோடு ஜெபிப்போம். ஆமேன். எழுந்து நிற்போம், நம்முடைய விசுவாசத்தை அறிக்கையிடுவோம். விண்ணையும் மண்ணையும் படைத்தவராம் கடவுள் ஒருவர் இருக்கின்றார். தந்தை மகன் தூய ஆவியராய் ஒன்றாய் வாழ்வுரை நம்புகிறேன். தூய ஆவியின் வல்லமையால் இறைமகன் நமக்காய் மனிதரானார். கன்னி மரியிடம் பிறந்தவராய் இயேசுவை உறுதியாய் நம்புகிறேன். பிலாத்துவின் ஆட்சியில் பாடுபட்டார், சிலுவையில் இறந்து அடக்கப்பட்டார், மூன்றாம் நாளில் உயிர் தெழுந்தார், இறப்பின் மீதே வெற்றி கொண்டார். விண்ணகம் வாழும் தந்தையிடம் அரியணை கொண்டு இருக்கின்றார். உலகம் முடியும் காலத்திலே நடுவராய் திரும்பவும் வந்திடுவார். தூய ஆவியாரை நம்புகிறேன், பாரினில் அவர் துணை வேண்டுகிறேன். பாவ மன்னிப்பில் தூய்மை பெற்று பரிகார வாழ்வில் நிலைத்திடுவேன். திரு அவை உரைப்பதை நம்புகிறேன். புனிதர்கள் உறவை நம்புகிறேன். உடலின் உயிர்ப்பை நிலை வாழ்வில் உறுதியுடனே நம்புகிறேன். நம்முடைய தேவைகள், ஜெபங்கள், மன்றாட்டுக்களை உருக்கமாக எடுத்துரைத்து ஜெபிப்போம். அன்பால் இணைந்திட அழைக்கும் மூவர் இறைவா, திரு அவையின் திருத்தந்தை முதல் பொதுநிலையினர் ஆகிய அனைவரும் மூவொரு கடவுளை போன்று ஒற்றுமையின் அடையாளமாகவும் சமத்துவத்தின் சங்கமமாகவும் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டிய ஞானத்தையும் புரிதலையும் பெற்று திரு அவை சிறப்புடன் திகழ தேவையான ஆற்றலை நிறைவாக பொழிந்திட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அருளிலும் அன்பிலும் நட்புறவிலும் ஒன்றிணைத்திருக்கும் எம் இறைவா, எங்கள் குடும்பங்களில் இறை அருளின் துணையோடு இறை அனுபவத்தை பெற்றிட உம்மை போல் ஒன்றாய் ஒற்றுமையுடன் வாழவும் உண்மையான கிறிஸ்தவராக எப்பொழுதும் கடவுளோடும் பிறரோடும் உறவோடு வாழ எமக்கு தேவையான வரங்களை தர வேண்டி இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். கருணை கடலே எம் இறைவா, நாட்டை ஆளும் தலைவர்கள் அவரவர் இடத்தை பற்றி கொள்ள சுயநலத்தை நிலைநாட்டிக் கொள்ளாமல் மக்களின் தேவைகளை உணர்ந்து பணி செய்யும் உத்வேகத்தை எம் நாட்டு தலைவர்களுக்கு வழங்கிட வரம் வேண்டி இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஞானத்தின் ஊற்றே எம் இறைவா, இப்புதிய கல்வியாண்டில் பாடசாலை சென்று கல்வி பயிலவிருக்கும் எம் மாணவ செல்வங்கள் இளையோர் அனைவரையும் புதுப்படைப்பாய் மாற்றி தங்கள் பெற்றோர்களின் துயரங்களை உணர்ந்து படிப்பிலும் நல்லொழுக்கத்திலும் சிறந்து விளங்க ஞானத்தையும் புத்தியையும் அன்பையும் அவர்களுக்கு வழங்குமாறு இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நலம் தரும் நல்ல அயனே எம் இறைவா, உடல்நலக் குறைவினால் மருத்துவமனையிலும் தங்கள் இல்லங்களிலும் இருந்து சிகிச்சை பெறும் ஒவ்வொரு நல்ல உள்ளங்களுக்காகவும் மூவரு இறைவா உம்மிடம் மன்றாடுகின்றோம். உமது அன்பு கரங்களால் அவர்கள் ஒவ்வொருவரையும் தொட்டு குணப்படுத்த வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். மூவரு தெய்வமே எம் இறைவா, எம் பங்கை வழிநடத்தும் அருள் தந்தையர்கள்,
அருள் பணியாளர்கள், அருள் சகோதரர்கள், அருள் சகோதரிகள் அனைவரையும் ஆசிர்வதியும். சிறப்பாக இன்றைய திருப்பலியை நிறைவேற்றும் எம் பாசமிகு அதிபர் மற்றும் பங்கு தந்தை அருள்பணி எஸ். வலன் SVD அவர்களுக்கு உடல் உள்ள சுகம் தந்து நிறைவாக ஆசிர்வதியும். பங்கிற்காக அயராது உழைக்கும் எம் பாசமிகு பங்கு தந்தை எடுக்கும் ஒவ்வொரு முயற்சியிலும் நீதாமே உடனிருந்து அவர் கரம் பிடித்து வழிநடத்த மூவொரு இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக ஜெபிப்போம். நம்முடைய சொந்த கருத்துக்கள், குடும்ப கருத்துக்கள், இந்த திருப்பலி கருத்துக்கள் கொடுத்து ஜெபிக்கூடிய குடும்பங்களுடைய கருத்துக்களுக்காக மிக சிறப்பான விதத்திலே நம்முடைய பங்கில் உள்ள ஒவ்வொரு குடும்பத்தின் கருத்துக்களுக்காக சிறப்பாக வேண்டுவோம். எங்கள் தாயும் தந்தையும் ஆகிய எங்கள் அன்பு தெய்வமே, இது இந்த மூவொரு கடவுளுடைய திருவிழாவை கொண்டாடுகிற இந்த நாளிலே இந்த மறை உண்மையை நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் புரிந்து கொண்டு எப்போதுமே மூவொரு கடவுளுடைய பிரசனம் எங்கும் நிறைந்திருக்கிறது என்பதை நாங்கள் உணர்ந்து கொண்டு எல்லா சூழ்நிலையிலும் நாங்கள் ஒருவர் மற்றவரை புரிந்து கொண்டு விட்டு கொடுத்து ஒற்றுமையோடு வாழக்கூடிய அருளையும் ஆசிரியம் தந்திருந்த இந்த மன்றாட்டுக்களை எல்லாம் எங்கள் ஆண்டவரும் கிறிஸ்து வழியாகவே மன்றாடுகின்றோம். ஆமென். உள்ளதெல்லாம் தந்தவரே, உயிரோடு உள்ளவரே, உள்ளமெல்லாம் அள்ளி வந்தேன் போதுமா? நீ தந்ததெல்லாம் தருவதுதான் நியாயமாம், நீ தந்ததெல்லாம் தருவதுதான் நியாயமா? உள்ளதெல்லாம் தந்தவரே, உயிரோடு உள்ளவரே, உள்ளமெல்லாம் அள்ளி வந்தேன் போதுமா? நீ தந்ததெல்லாம் தருவதுதான் நியாயமா, நீ தந்ததெல்லாம் தருவதுதான் நியாயமா? மலர்கிடையே கொய்து வந்தேன் மனதுருக்கம் உள்ளவரே, மனதுருக்கம் உள்ளவரே, பணிகளையே கொண்டு வந்தேன் கனிவிரக்கம் கொண்டவரே, கனிவிரக்கம் கொண்டவரே, மலர்களையே கொய்து வந்தேன் மனதுருக்கம் உள்ளவரே, கனிகளையே கொண்டு வந்தேன் கனிவிரக்கம் கொண்டவரே. மணக்கும் வார்த்தையாவும் கனிகள் கொடுக்கும் வாழ்வும், வணக்கம் வார்த்தையாவும் கனிகள் கொடுக்கும் வாழும், தந்துவிட்டேன் வீட்டிடுமே என்னவரே. உள்ளதெல்லாம் தந்தவரே, உயிரோடு உள்ளவரே, உள்ளமெல்லாம் அள்ளி வந்தேன் போதுமா? நீ தந்ததெல்லாம் தருவதுதான் நியாயமா, நீ தந்ததெல்லாம் தருவதுதான் நியாயமா? அப்பரசம் கொண்டு வந்தேன் அன்புருவே காணிக்கையாய், அன்புருவே காணிக்கையாய், அடியவரை ஊட்டிடுவாய் உமதுடலாய் மாற்றியதை, உமதுடலாய் மாற்றியதை அப்பரசம் கொண்டு வந்தேன் அன்புருவே காணிக்கையாய், அடியவரை ஊட்டிடுவாய் உமதுடலாய் மாற்றியதை, அனுதின உணவாகும் கோதுமை மணி போடு, அனுதின உணவாகும் கோதுமை மணி போல, மாற்றிடுமே என்னையுமே என்னவரே.
உள்ளதெல்லாம் தந்தவரே உயிரோடு உள்ளவரே உள்ளமெல்லாம் அள்ளி வந்தேன் போதுமா நீர் தந்ததெல்லாம் தருவதுதான் நியாயமா நீர் தந்ததெல்லாம் தருவதுதான் நியாயமா உள்ளதெல்லாம் தந்தவரே உயிரோடு உள்ளவரே உள்ளமெல்லாம் அள்ளி வந்தேன் போதுமா நீ தந்ததெல்லாம் தருவதுதான் நியாயமா நீ தந்ததெல்லாம் தருவதுதான் நியாயமா. சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் முழுதுமான இந்த பணி எல்லாமல்ல தந்தையாகிய கடவுளுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவையின் அனைத்தின் நலன்களுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே எங்கள் இறைவா, உமது பெயரை மன்றாடி நாங்கள் ஒப்புக் கொடுக்கும் எங்கள் பணியின் காணிக்கைகளை தூய்மைப்படுத்தி அருளும். இதன் வழியாக எங்களை எமக்கு உகந்த நிலையான காணிக்கையாக மாற்றுவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, இன்றுமுள்ள எல்லாமல்ல இறைவா, என்னாலும் இவ்விடத்திலும் நாங்கள் நமக்கு நன்றி செலுத்துவர் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலும் ஆகும். உம்முடைய ஒரே பேரான மகனோடும் தூய ஆவியாரோடும் ஆழ்வகையில் ஒருவராயிராமல் மூவராயிருந்தால் இறை தன்மையில் ஒரே கடவுளாகவும் ஒரே ஆண்டவராகவும் நீ இருக்கின்றீர். என்று நீரை வெளிப்படுத்தியதால் உமது மாட்சி பற்றி நாங்கள் நம்புவதையே உமகனை குறித்தும் தூய ஆவியாரை குறித்தும் எத்தகைய வேறுபாடுமின்றி நம்புகின்றோம். இவ்வாறு உண்மையான நிலையான கடவுள் தன்மையை நாங்கள் அறிக்கையிடும் போது ஆழ்வகையில் தனித்தன்மையும் இறையியல்மையில் ஒருமையையும் மாண்பில் சமத்துவத்தையும் போற்றுகின்றோம். ஆகவே வானதூதர்களும் முதன்மை வானதூதர்களும் கிருபீன்களும் செராபீன்களும் உம்மை புகழ்ந்து நாள்தோறும் முடிவின்றி ஆர்ப்பரித்து ஒரே குரலாய் பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது ஆட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின்
உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமே இரவிருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் மக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வருவரும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினை உயிர்ப்பினை நினைவுகூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன்னின்று ஊழியம் புரிய தகுந்தவளை ஏற்றுக்கொண்டீர், எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகமெங்கும் பரவி இருக்கும் ஒரு திரு அவையை நினைகூர்ந்தலும் எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் அந்தோனி பாப்புசாமி, எல்லா திருநிலையராகிய அனைவரோடும் உடைய திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தலும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும், யாரும் நினையாத ஆன்மாக்களையும், எங்கள் குடும்பங்களை இறந்த ஒவ்வொருவரையும் மற்றும் இறந்தோர் அனைவரையும் நினைகூர்ந்து ஒளிமிக்கவும் திருமுனேற்றுக் கொள்ளும். எங்கள் அனைவரும் மீது இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவருமாகிய புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் முக்குவந்தவராயிருந்த ஆகிய புனிதர்கள் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் கரங்களை மேல உயர்த்தி மூவரு கடவுளை நோக்கி பக்தியோடு பாடி ஜெபிப்போம். எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக.
எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமைகள், சோதனைகள், வேதனைகள், துன்பங்கள், துயரங்கள், சாத்தானுடைய பிடிநிலைகள், ஆபத்துக்கள், விபத்துக்கள், இயற்கையின் தாக்குதல்கள் அனைத்திலிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து இப்போது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்ப வாழ்வையும் மீட்பராம் இயேசு கிறிஸ்துவின் இரண்டாம் வருகை மகிழ்ச்சியுடன் எதிர்பார்த்திருக்கின்றோம். ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவை அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் எனும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உம்முடைய திரு அமை நம்பிக்கை கண்ணோக்கி உமது திருவிழத்திற்கு ஏற்பதற்கு அமைதியை முற்றுமையை மடித்திரள்வீரான். என்றென்று வாழ்வாட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. மூவர் இறைவன் நமக்கு தருகிற அமைதியை ஒருவர் மற்றோடு மகிழ்ச்சியோடு அறிவித்து மகிழ்வும். சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரை உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவிடலும் திருரத்தமும் ஒரே காத்தனமை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வதாக. ஆமென். அன்பார்ந்தவர்களே, இப்போது வழங்கப்படும் இந்த திருவிருந்திலே தகுதியான இருக்கக்கூடிய கத்தோலிக்க கிறிஸ்தவ மட்டுமே பங்கேற்குமாறும், பிற மதத்தை சார்ந்தவர்கள், பிற சபை சார்ந்தவர்கள் தயவு செய்து இந்த திருவிருந்திலே பங்கேற்க வேண்டாம் என்று உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். நான் மாற விரும்புகிறேன், உன்னிடலாக நான் வாழ விரும்புகிறேன். நீயாக நான் மாற விரும்புகிறேன், உன்னிடலாக நான் வாழ விரும்புகிறேன். மனதோடு உறவாட விரும்புகிறேன், மகிழ்வோடு உரையாட விரும்புகிறேன். உன் விருப்பப்படி நான் நடக்க விரும்புகிறேன். விருப்பப்படி நான் நடக்க விரும்புகிறேன், நான் விரும்புகிறேன். உன் விருப்பப்படி நான் நடக்க விரும்புகிறேன். நான் விரும்புகிறேன், உன் விருப்பப்படி நான் நடக்க விரும்புகிறேன். நீயாக நான் மாற விரும்புகிறேன், உன்னிடலாக நான் வாழ விரும்புகிறேன்.
இயலாதென நானே எண்ணுகையில் உந்தன் அருளாலே என்றிட விரும்புகிறேன். என்னால் இயலாதென நானே எண்ணுகையில் உந்தன் அருளாலே பெற்றிட விரும்புகிறேன். நேசிக்க யாரும் இல்லை என நான் எண்ணுகையில் நேசிக்க யாருமில்லை என நான் எண்ணுகையில் உந்தன் நேரத்திலே மூழ்கிட விரும்புகிறேன். எல்லாம் முடிந்ததென எல்லோரும் சொன்னாலும் எல்லாம் முடிந்ததென எல்லோரும் சொன்னாலும் உம்மால் கூடும் என முழங்கிட விரும்புகிறேன். விரும்புகிறேன், நான் விரும்புகிறேன். உன் விருப்பப்படி நான் நடக்க விரும்புகிறேன். விரும்புகிறேன், நான் விரும்புகிறேன். உன் விருப்பப்படி நான் நடக்க விரும்புகிறேன். நீயாக நான் மாற விரும்புகிறேன். உன் நிழலாக நான் வாழ விரும்புகிறேன். கடந்த பாதைகளில் நடந்த நலனுக்கெல்லாம் நாவாரி நன்றி சொல்லி போற்றிட விரும்புகிறேன். கடந்த பாதைகளில் நடந்த நலனுக்கெல்லாம் நாவாரி நன்றி சொல்லி போற்றிட விரும்புகிறேன். வெற்றி பெறுகையிலே செல்வம் குவிகையிலே வெற்றி பெறுகையிலே செல்வம் குவிகையிலே உந்தன் கொடை என்று சொல்லிட விரும்புகிறேன். எனக்கு எல்லாமாய் இருப்பவர் நீரென்று எனக்கு எல்லாமாய் இருப்பவர் நீரென்று மலை மேல் ஏறி நின்று அறிவிக்க விரும்புகிறேன். விரும்புகிறேன், நான் விரும்புகிறேன். உன் விருப்பப்படி நான் நடக்க விரும்புகிறேன். விரும்புகிறேன், நான் விரும்புகிறேன். உன் விருப்பப்படி நான் நடக்க விரும்புகிறேன். நீயாக நான் மாற விரும்புகிறேன். உன் நிழலாக நான் வாழ விரும்புகிறேன். நீயாக நான் மாற விரும்புகிறேன். உன் நிழலாக நான் வாழ விரும்புகிறேன். மனதோடு உறவாட விரும்புகிறேன். மகிழ்வோடு உரையாட விரும்புகிறேன். உன் விருப்பப்படி நான் நடக்க விரும்புகிறேன். உன் விருப்பப்படி நான் நடக்க விரும்புகிறேன். விரும்புகிறேன், நான் விரும்புகிறேன். உன் விருப்பப்படி நான் நடக்க விரும்புகிறேன். விரும்புகிறேன், நான் விரும்புகிறேன். உன் விருப்பப்படி நான் நடக்க விரும்புகிறேன். நீயாக நான் மாற விரும்புகிறேன். உன் நிழலாக நான் வாழ விரும்புகிறேன். கிறிஸ்துவின் ஆன்மாவே, என்னை புனிதமாக்கும். கிறிஸ்துவின் திருவுடலே, என்னை மீட்டருளும். கிறிஸ்துவின் திருரத்தமே, எனக்கு எழுச்சியூட்டும். கிறிஸ்துவின் விழாவின் தண்ணீரே, என்னை கழுவிடுமே. கிறிஸ்துவின் பாடுகளே, என்னை தேற்றிடுமே. ஓ நல்ல இயேசுவே, எனக்கு செவிசாயும். உம் திருக்காயங்களுள் என்னை மறைத்தருளும்.
தீவரிடமிருந்து என்னை காத்தருளும். எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருளும். உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும். புனிதர்களோடு எக்காலமும் உம்மை புகழச் செய்யும். அறிவிப்புகள். இன்று நாம் மூவொரு கடவுளுடைய பெருவிழாவை நாம் கொண்டாடி மகிழ்கின்றோம். இந்த நாளிலே மூவொரு கடவுளின் திருவிழா நல்வாழ்த்துக்களை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். கடவுள் எழுப்பி நாம் ஒருவர் மற்றவரை மகிழ்ச்சியோடு வாழ்த்துவோம். திங்கட்கிழமை 27ஆம் தேதி புனித அகஸ்தீன் நினைவு. 31ஆம் தேதி வெள்ளிக்கிழமை புனித கன்னிமரியா எலிசபெத் அம்மாளை சந்தித்த விழா. மே மாத வணக்க மாதத்தின் கடைசி நாள். வருகின்ற சனிக்கிழமை 1ஆம் தேதி புனித ஜஸ்டின் நினைவு, மரியனை நினைவு. நம்முடைய திருத்தலத்திலே மாதத்தின் முதல் சனிக்கிழமைக்கான சிறப்பு வழிபாடுகள் நடைபெறும். 2ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை கிறிஸ்துவின் திருவுடல் திறத்த பெருவிழா. அன்பார்ந்தவர்களே, இன்றைய நாளிலே இந்த மூவொரு கடவுளுடைய பெருவிழா இந்த திருப்பலியை சிறப்பித்தவர்கள் நம்முடைய பங்கில் இருக்கக்கூடிய திருமுழுக்கு யோவான் அன்பிய குடும்பங்கள் மிக சிறப்பாக இந்த திருப்பலியை இன்றைய நாளிலே சிறப்பித்தார்கள். நீங்கள் வருகை பவனிலே யூனிஃபார்ம் அணிந்து வந்த விதம், முன்னுரைகள் மற்றும் காணிக்கை பவனிலே பங்கேற்ற விதம் மிக அருமையாக இருந்துச்சு. நல்ல முறையிலே இணைந்து மூவொரு கடவுளை அடையாளப்படுத்தக்கூடிய விதத்திலே ஒரே அன்பியமாக இணைந்து மிக அழகாக செய்தீர்கள். இந்த நாளிலே உங்கள் ஒவ்வொருவருக்கும் அன்பிய குடும்பங்களும் குறிப்பாக உங்களை ஒருங்கிணைத்த அன்பிய தலைவர் மற்றும் அனைவருக்கும் நாம் கரல் எழுப்பி நம்முடைய மனமார்ந்த வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்வோம். வருகின்ற ஞாயிறு திருப்பலியை சிறப்பிக்க வேண்டியவர்கள் நம்முடைய பங்கில் இருக்கக்கூடிய மரியாயின் சேனையினர். அதுக்கு அடுத்த வாரம் வின்சென்ட் பவுல் சபையினர் திருப்பலியை சிறப்பிப்பார்கள். எனவே தயாராகுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அன்பார்ந்தவர்களே, நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம் கீபோர்டு மற்றும் நடன வகுப்புகள் நாம் ஆரம்பித்திருக்கின்றோம். மிக சிறப்பாக சென்று கொண்டிருக்கிறது. ஏறக்கூடிய 45 மாணவர்கள் இரண்டிலுமே கலந்து கொண்டு பலன் பெற்று கொண்டிருக்கிறார்கள். ஒவ்வொரு நாளும் அவர்களை சந்திக்கிற பொழுது எந்த ஒரு டிஸ்ட்ராக்ஷன் இல்லாமல் அவர்கள் இந்த வகுப்புகளில் பங்கேற்கக்கூடிய விதத்தை பார்க்கிற பொழுது உண்மையிலேயே மகிழ்ச்சியாக இருக்கிறது. இதற்காக நாம் பல முயற்சிகள் எடுத்து நாம் இதை நடத்தி கொண்டிருக்கின்றோம். பெற்றோர்களாகிய உங்கள் ஒவ்வொருவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். தொடர்ந்து, அதாவது மொத்தம் 15 வகுப்புகள். இந்த வகுப்பு ஜூன் மாதம் 5ஆம் தேதி வரை நடைபெறும். 6ஆம் தேதி ஸ்கூல் ஆரம்பிக்குது, 5ஆம் தேதி வரை நடைபெறும். கடந்த வாரத்திலே 5 வகுப்புகள் நடைபெற்றது. வரக்கூடிய இந்த வாரத்திலே திங்கள் முதல் சனிக்கிழமை வரை மொத்தம் 6 வகுப்புகள். அதுக்கு அடுத்த வாரம் 4 வகுப்புகள். இப்படி 15 வகுப்புகள் நடைபெறும். அன்பார்ந்த பெற்றோருடைய கவனத்திற்கு இந்த வகுப்புகள் தொடர்ந்து சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை கல்வி ஆரம்பித்தாலும், அந்த கல்வி ஆண்டு ஆரம்பித்தாலும் கூட நம்முடைய பிள்ளைகளுக்கு நடைபெறும் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நம்மிடம் ஏறக்கூடிய ஒரு 9-10 கீபோர்டு இருக்கிறது. உண்மையிலேயே வந்த ஆசிரியர்கள் கூட ஒரு முறையாக சொல்லிக் கொடுக்கக்கூடிய அந்த இடத்துல கூட இவ்வளோ கீபோர்டு கிடையாது. நாம் அதை வாங்கி வச்சு நாம் அழகாக பயன்படுத்த வேண்டும், நம்முடைய பிள்ளைகளை உருவாக்க வேண்டும். எனவே அன்பார்ந்த பெற்றோர்களே, தயவு செய்து தொடர்ந்து உங்களுடைய பிள்ளைகளை, அதாவது சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமைகளில் 2 மணி முதல் 4 மணி வரை இந்த வகுப்புகள் தொடர்ந்து நடைபெறும். எனவே தயவு செய்து உங்களுடைய பிள்ளைகளை நீங்கள் தவறாமல் நீங்கள் அனுப்பி வைக்குமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். மறுகல்வி மாணவர்களுக்கு இந்த நாளிலே ஆன்லைனிலே ஒரு விபிலிய குயிஸ் போட்டி, வினாடி வினா போட்டி நடைபெறுகிறது. மத்தேயு 1 முதல் 15 வரை. மொத்த கேள்விகள் 30. இதற்கான நுழைவு கட்டணம் 100. முதல் பரிசு 10,000, இரண்டாவது பரிசு 5,000, 10 பேருக்கு ரூபாய் 1000, 44 பேருக்கு ரூபாய் 500 என்று நம்முடைய மறை மாவட்டத்திலிருந்து இதை நடத்துகின்றார்கள். எனவே கலந்து கொள்ள நினைக்கக்கூடிய மாணவ மாணவிகள் தயவு செய்து நீங்கள் கலந்து கொள்ளலாம். உங்களுடைய அந்த மறுகல்வி குரூப்லே
அந்த பேஜான அந்த QR கோடானது இருக்கிறது. நீங்கள் அதை ஸ்கேன் செய்தால் உள்ளே நீங்கள் நேரடியாக சென்று நீங்கள் இந்த குயிஸ் போட்டியிலே பங்கேற்க முடியும். ஆர்வமுள்ள குழந்தைகள், அவருடைய பெற்றோர்கள் தயவு செய்து இந்த ஆன்லைன் போட்டியிலே பங்கேற்க நீங்கள் அவர்களை உற்சாகப்படுத்துமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். எழுந்திருப்போம் ஆண்டவருடைய இறுதி ஆசிருக்காக. நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே எங்கள் இறைவா, நாங்கள் நிலையான தூய மூவொரு கடவுள் தன்மையும் பாகுபாடற்ற ஒருமையும் அறிக்கையிடுகின்றோம். அதனால் நாங்கள் உட்கொண்ட இந்த திருவுணவு எங்களுக்கு உடல் உள்ள நலனை அளிப்பதால் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இல்லாமல் இறைவன் தந்தை மகன் தூயாவியார் நம்ம ஒருவருக்கும் ஆசீர் வழங்குவாராக. சென்று வாழுங்கள், வாழ்க்கை பலி தொடர்கின்றது. நம்முடைய அன்பு தாயை வாழ்த்தி போற்றி பக்தியோடு ஆரோக்கிய மாதாவை என்ற பாடலை கரங்களை தட்டி பாடி தாயை போற்றுவோம், புகழ்வோம், நன்றி செலுத்துவோம். பக்தியோடு பாடி ஜெபிப்போம். ராஜா வாழ்க, ராட்சியம் அருக, மரியை வாழ்க, சூசையை வாழ்க, புனித அருளானந்தரை வாழ்க. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.